எந்தெந்த நாட்கள்ல நமக்கு மழையினுடைய தீவிரம் மிக அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பலரும் கேட்டிருந்தாங்க. கண்டிப்பா நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். இந்த கனமழையினுடைய தீவிரம் பொறுத்தவரை அடுத்து வரக்கூடிய சில நாட்களுக்கு பதிவாகுறதுக்கான வாய்ப்புகள் சற்று குறைவா இருக்கு. ஏன்னா ஜூன் 19 வரைக்கும் பெரும்பாலான மாவட்டத்தில கனமழை அப்படிங்கிற தீவிரம் ரொம்ப குறைவா தான் இருக்கும். ஏதோ ஒரு சில பகுதிகள்ல மட்டும் ஆங்காங்கே பகுதியாக மழை பெய்யுமே தவிர, ரொம்ப தீவிரமான, கடுமையான கனமழை அப்படிங்கிறது தற்போதைக்கு எதுவும் கிடையாது. பலரும் சொல்லியிருந்தீங்க, ஜூன் மாதம் ஆரம்பத்தில கொஞ்சம் ஏதோ மழை வந்த மாரி தெரிஞ்சது. அதுக்கப்புறம் பெருசா எதுவும் மழை பெய்யலையே! எப்போங்க மழை வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதற்கான தேதிகள் தான் நம்ம பார்க்க போறோம். ஜூன் 21ஆம் தேதியிலிருந்து 28ஆம் தேதி வரை நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, தென்காசி, கன்னியாகுமரி இந்த மாவட்டத்தில கனமழைங்கிறது ரொம்பவே தீவிரமா இருக்கும். கனமழைன்னு சொல்றத விட அதி கனமழை அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா கிட்டத்தட்ட 15லிருந்து 25 சென்டிமீட்டருக்கு மேலாக மழை வாய்ப்புகள் காத்திருக்கு. நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டத்தில. இந்த தென்மேற்கு பருவமழையில நமக்கு நிச்சயம் கூடுதல் மழை வாய்ப்புகள் மேற்கு தொடர்ச்சியில வரப்போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். நீலகிரி மாவட்டத்தில மிக கடுமையான வெள்ளம் ஏற்படக்கூடிய அளவிற்கு மழையினுடைய தீவிரம் இருக்கும். ஜூன் இறுதியில தான் நமக்கு பலத்த மழை அப்படிங்கிறது வெளுத்து வாங்க வாய்ப்புகள் இருக்கு. தொடர்ச்சியாக பல்வேறு மாவட்டங்களிலும் இந்த கனமழையினுடைய தீவிரம் பொறுத்தவரை அதிகரிக்க வாய்ப்பு. பல இடங்களிலும் மிக கனமழை வருமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. கண்டிப்பாக மிக கனமழை முதல் அதி கனமழையினுடைய தீவிரம் உறுதியாக இருக்கு நண்பர்களே. இனி அடுத்தடுத்து வரப்போகிற நேரங்கள் மற்றும் நாட்களிலும் அநேக இடங்கள்ல நமக்கு மழை பெய்யும். தென் மாவட்டங்கள்ல கூட இந்த மேற்கு தொடர்ச்சியில மழை தீவிரமாகும்போது, தென் மாவட்டத்திலும் ஒரு சில இடங்கள்ல பரவலாக நமக்கு மழை வாய்ப்புகள் உறுதியாக காத்திருக்கும். விட்டு விட்டு கனமழை அப்படிங்கிறதும் ரொம்ப தீவிரமாக இருக்கும். லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்து வரக்கூடிய 2 நாட்கள்ல சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களிலும் பரவலாக மழை பொழிவு அப்படிங்கிறது கண்டிப்பா பதிவாகும். ஏன்னா சென்னையில வந்து நமக்கு பரவலான மழை பொழிவு அப்படிங்கிறது உறுதியாக இருக்கு. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களிலும் பரவலான கனமழைங்கிறது தீவிரம் அடையும். அடுத்ததாக நம்ம கடலூர், விழுப்புரம், புதுச்சேரி மற்றும் காரைக்கால், கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட மாவட்டங்களிலும் பெரும்பாலான பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டம். வட தமிழக உள் மாவட்டங்கள் வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, சேலம், கரூர், நாமக்கல், திருப்பூர் மற்றும் ஈரோடு மாவட்டங்களில் அநேக இடங்கள்ல வானம் ஓரளவு மேகமூட்டம். மாத இறுதியில தான் பரவலாக நமக்கு மழை தீவிரம் அப்படிங்கிறது உள் மாவட்டத்தில எதிர்பார்க்கலாம். டெல்டா மாவட்டங்களிலும் பெரும்பாலும் நமக்கு மழை கிடையாது. தஞ்சை, நாகை, திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி மற்றும் புதுக்கோட்டையில் பொதுவாக வானம் ஓரளவு மேகமூட்டமாக அதிகபட்சம் இருக்கும். வெயிலின் தாக்கம் பகல் நேரங்கள் இருந்தாலும் தற்போதைக்கு மழை வாய்ப்பு இல்ல. மறுபடியும் உங்களுக்கு கனமழை தீவிரமாகும்போது உங்களுக்கு தேதிகள் எல்லாமே அறிவிக்கப்படும் நண்பர்களே. ஆகவே நமக்கு இந்த தென்மேற்கு பருவமழை பொறுத்தவரை மேற்கு தொடர்ச்சியில 21ஆம் தேதியிலிருந்து தீவிரமாகுது. அதேபோல கேரளா, கர்நாடகா மற்றும் மகாராஷ்டிரா மாநிலங்களிலும் இந்த மாத இறுதியில தான் மிக கடுமையான மழையும் பெய்ய போகுது. ஆகவே ஒரு தொடர் கனமழைங்கிறது ஜூன் இறுதியில ஆரம்பித்து ஜூலை முதல் வாரம் வரைக்கும் நல்ல ஒரு சிறப்பான மழை பொழிவு எல்லாமே நம்ம பார்க்க போறோம். லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க.